ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஓய்வு நாளிலும் உங்களை ஆராதிக்கும்படி எங்களது இடங்களிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் நடுவே உங்களது பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது சேவிக்க தூய ஆவியானவர் எங்களை பலப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 403வது பாடலை பாடுவோம். என்றென்றும் ஜீவிப்பார். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோபு சொல்லுகிறது போல, கர்த்தாவே, என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை! என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். அதுபோல நாமும் கடவுளுடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக அறிக்கை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே,
பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 92 சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். உட்காருங்கள். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தேர்ந்து கொண்ட பொதுவான வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 39வது வசனம் முதல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார்.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களால் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட பொதுவான வேத பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த ஜெபம் பண்ண கடவோம். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 18ஆம் ஞாயிறு அல்லது திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 17ஆம் ஞாயிறு வாசிக்க வேண்டிய சுருக்க ஜெபம். தலைப்பு: முதியோரின் ஞானம். பிதாவாகிய தேவனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல் நாங்களும் எங்களோடு வாழ்கின்ற வயதில் முதியவர்களை மதிக்கவும் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் அன்பு கூறவும் கிருபை செய்தருள மன்றாடுகிறோம். அவர்களின் அனுபவங்களை எங்கள் வாழ்வுக்கு பாடமாக ஏற்றுக்கொண்டு நல்லடக்கையுள்ளவர்களாய் வாழ அருள் புரிய வேண்டுமென்று எங்களுக்கு வழிகாட்டும் இயேசு கிறிஸ்து வழியாய் தாழ்மையாய் மன்றாடுகிறோம். பரிசுத்த பிதாவே, உட்காருங்கள். பரிசுத்த விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், பாளையங்கோட்டை சேகரம், பாளையங்கோட்டை தூய திருத்துவ பேராலய சபையை சார்ந்த திரு சாது கிளைட்டன், திருமதி ஃப்ளாரன்ஸ் ஆகியவர்களின் குமாரத்தி செல்வி கெட்சியால் கரோலின் அவர்களும், சென்னை திருமண்டலம், பாலவாக்கம் பெருங்குடி சேகரம், பெருங்குடி சிஎஸ்ஐ இயேசுநாதர் ஆலயம் சபையை சார்ந்த திரு கிறிஸ்டோபர் தூயமணி, திருமதி சாந்தி சுந்தரி ஆகியவர்களின் குமாரன் செல்வன் மெர்வின் ஆனந்தராஜ் அவர்களும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. இவர்களை பரிசுத்த திருமண நிலையில் சேர்த்து கொள்ளக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர தலைவர் அவர்களுக்கு தெரிவிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், கரிசல் சேகரம், அந்தோணி நகர் தூய மார்க்கு ஆலய சபையைச் சேர்ந்த திரு ஸ்டீஃபன் எட்வின்சன், திருமதி விமலா ஆகியவர்களின் குமாரத்தி செல்வி சாந்தா பொன் ரோஜா அவர்களும், திருநெல்வேலி திருமண்டலம், வள்ளியூர் சேகரம், வள்ளியூர் தூய திருத்துவ ஆலய சபையை சார்ந்த திரு துரை பாண்டியன், திருமதி சரோஜா ஆகியவர்களின் குமாரன் செல்வன் பிரதீப் ஆகிய இவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. இவர்களை பரிசுத்த திருமண நிலையில் சேர்த்து கொள்ளக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர தலைவர் அவர்களுக்கு தெரிவிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். திருமண வாழ்விலே இணைக்கப்பட இருக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல,
ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று வாக்குரைத்த எங்கள் பரம தந்தையே, நாங்கள் பெயர் வாசித்த அருமையான மண மக்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான பிள்ளைகளை பெயர் குறித்து பரலோகத்தில் அதை நிச்சயித்து இந்த பூலோகத்தில் கணவனும் மனைவியுமாக வாழும்படி திருமணத்திற்கென்று தேவாதி தேவன் அவர்களை பெயர் குறித்திருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் பெயர் வாசித்த பிள்ளைகளின் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஏற்ற வேளையிலே அவர்களது திருமணம் இந்த ஆலயத்தில் உங்களது நாம மகிமைக்கென்று நடைபெறட்டும். குடும்பங்களுக்கு தேவையான பண வசதி கொடுங்க, மக்கள் ஒத்தாசை கொடுங்க, நல்ல இயற்கை சூழ்நிலை கொடுங்க. விசேஷமாய் மணமக்களுக்காக ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவாகிய கற்பாறையின் மீது கட்டப்பட்ட உறுதியான கிறிஸ்தவ குடும்பமாக இவர்களது வாழ்வு அமையட்டும். கானா ஊரில் கல்யாண வீட்டில் பிரசன்னமாகி திருமண வாழ்வை ஆசீர்வதித்த தேவன் இங்கு இந்த மணமக்களுடைய வாழ்விலும் பிரசன்னமாகி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலத்திலிருந்து இந்த வாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு முதியோரின் ஞானம். முதியோரின் ஞானம். சங்கீதம் 92:15 அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அறிவிப்பு 27 நாளை திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நம்முடைய பேராலயத்திலே நடைபெறும். 28 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நம்முடைய பேராலயத்திலே நடைபெறும். 29 புதன்கிழமை தூய மிகாவில் முதலான சகல தேவதூதர்கள் திருநாள். ஆகவே அன்று காலை 5:30 மணிக்கு நமது பேராலயத்திலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். முற்பகல் 11 மணிக்கு பேராலய ஜெபவேளை நடைபெறும். ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட அழைக்கிறோம். மாலை 6 மணிக்கு வேத ஆராய்ச்சி நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். நம்முடைய சேகர தலைவர் ஐயா அவர்கள் நேர்த்தியாக எளிதாக புரிந்து கொள்ளும் வகையிலே நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ள அன்போடு கூட அழைக்கிறோம். இன்றும் இந்த வாரமும் தங்களது பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை ஆசரிப்பவர்கள் ஜெபித்து சுதந்திரித்து கொள்ளும்படியாக கொடுக்கப்படுகின்ற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49:16. ஏசாயா 49:16. இதோ உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அருமையான பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிறவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் பரம தந்தையே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, எங்களது வாழ்வு உங்களது கரங்களில் இருக்கிற தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்போதும் இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களது பிறந்த நாளை திருமண நாளை நினைவு கூறுகிற கொண்டாடுகிற அருமையான குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மீது உங்களுக்கு திருக்கரம் அமர்ந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவரே, தேவாதி தேவன் பிள்ளைகளுக்கு இந்த புதிய ஆண்டை ஆசீர்வதி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்மையால் முடிசூட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதுகாரும் வழிநடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாயிருக்கட்டும். பூச்ச கரத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் உங்களை நான் புகழ்ச்சியிலும் மேன்மையிலும் மகிமையாக வைப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல சுகம் கொடுங்க, பலன் கொடுங்க, கிருபை கொடுங்க, தீர்க்க ஆயுசு கொடுங்க. சத்துருவின் முகத்திற்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. பொறாமைகளுக்கு, பொல்லாத மனிதர்களின் கரங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. பரிசுத்த பாதுகாவல் இந்த வருடம் முழுவதும் பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாகவும் இறை வார்த்தைக்கு ஆயத்தமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 389வது பாடலை பாடுவோம். ஆண்டவா உமக்கே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் இந்த முதியோர் ஞாயிறு அன்று உங்களோடு கூட லெட் அஸ் ரன் என்ற தலைப்பில் தேவ செய்தியை கொடுக்கலாம் என்று நான் நம்புகிறேன். லெட் அஸ் ரன் என்றால் இதனுடைய பொருள் என்ன? ஓடக்கடவோம். வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயம். யார்கிட்ட கேட்டால் அதைத்தான் சொல்கிறாங்க இல்லையா? ஒரு வயதான ஐயாவை பார்த்து, ஐயா எப்படி இருக்கிறீங்க என்று கேட்டால் அந்த ஐயா என்ன சொல்லுவாங்க? எப்படியோ ஒருபடியா ஓடுது என்று சொல்லுவார்கள். அவர்களது அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயம். இந்த எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தை எழுதிய ஆக்கியோன் யார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த ஆக்கியோனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தை எழுதிய இதனுடைய ஆக்கியோன் யார் என்று தெரியாவிட்டாலும் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்
வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயம். எல்லோரும் என்னோடு கூட எபிரெயருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வைத்து கொள்ளவும். எபிரெயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இந்த வசனத்தில் தமிழ் பைபிளில் ஃபுல் ஸ்டாப்பே இல்லை, கமா இருக்குது. முழு வசனமும் ஒரே சென்டென்ஸாக போய்கொண்டிருக்கிறது. கடைசியாக எப்படி முடிகிறது? ஓட கடவோம். லெட் அஸ் ரன். வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். வேதத்தில் பவுல் அப்போஸ்தலனும் இதைத்தான் குறிப்பிடுகிறார். வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயம் சொல்றாரா? கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறிந்திருக்கிறபடியினால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம். இந்த வாழ்க்கை என்கிற ஓட்டப்பந்தயத்தில் நாம் வெற்றி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படி ஓட வேண்டும்? இதைத்தான் இந்த வசனம் நமக்கு நன்கு கற்றுத்தருகிறது. அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்றால் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசிகளின் பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லோரும் நமக்கு முன்மாதிரிகளாக ஓடி முடித்திருக்கிறார்கள் என்பது இதனுடைய ஒரு பொருள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்றால் நமக்கு முன்மாதிரிகள் என்று பொருள். அவங்க ஓடி முடித்திருக்கிறாங்க. இதனுடைய வேறொரு பொருள் என்னவென்றால், இவர்கள் எல்லோரும் நமக்கு முன்பு ஓடினது மாத்திரமல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிறாங்க. முன்னாடிலாம் நம்ம விஓசி கிரவுண்டில் ஒரு மேட்ச் நடந்ததுன்னா நம்ம எல்லாரும் சுற்றி கேலரியில் உட்கார்ந்து பார்ப்போம். இப்போ ஏதோ ரிப்பேர் வேலை நடைபெறுகிறது என்று நான் எண்ணுகிறேன். இதே போல இன்றைக்கு நாம் உலகத்தில் வாழுகின்ற இந்த வாழ்வை நம்மை விட்டு கடந்து போன நம்முடைய முன்னோர்கள் சூழ்ந்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த வசனத்தினுடைய மற்றொரு பொருள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்றால் நம்மை விட்டு கடந்து போனவர்கள், மூதாதையர்கள், உறவினர்கள் எங்கோ மறைந்து போய்விடவில்லை, நம்மை சூழ்ந்து நிற்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே கேலரியில் உட்கார்ந்து மேட்ச் பார்க்குறோம். நம்ம சைடுக்காரங்க நன்றாக விளையாண்டால் என்ன செய்வோம்? அவர்கள் நன்றாக விளையாடும் போது கரகோஷமிடுவோம். ஆனால் நம் கட்சிக்காரர்கள் நன்றாக விளையாடாமல் கேமை லூஸ் பண்ணுறாங்கன்னா துக்கப்படுவோம், ஐயையோ என்று கையை பிசைந்து கொள்ளுவோம். இதைத்தான் கைலாச மகரிஷி சொன்னதாக சாது சுந்தர் சிங் தன்னுடைய நூலில் எழுதுகிறார். நான் கூட ஒரு முறை சிந்தித்தது உண்டு, இப்படி நம்மை விட்டு கடந்து போனவர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று எப்படி நமக்கு தெரியும்? அவர் சாது சுந்தர் சிங் எழுதுகிறார், கைலாச மகரிஷி அவருக்கு சொன்னதாக எழுதியிருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பரிசுத்தவான்கள், மரித்து போன ஆத்துமாக்கள் எங்கோ அழிந்து போகவில்லை, நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் நமக்கு முன்னாக ஓடி
நல்லதொரு முன்மாதிரிகளாய் ஓட்டத்தை முடித்தார்கள். அதோடு நின்று விடவில்லை, இன்று நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது அவர்கள் கரகோஷமிடுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம துக்கப்படும் போது, கடவுளை விட்டு விலகும் போது அவங்க ரொம்ப வேதனைப்படுகிறார்கள் என்று சாது சுந்தர் சிங் கைலாச மகரிஷி சொன்னதாக எழுதியிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை மரித்து போனவர்களை நினைத்து நம்ம ரொம்ப துக்கப்படுவோம்னா, கடந்து போன பரிசுத்தவான்கள் ரொம்ப வேதனைப்படுவார்களாம். ஆனால் நம்ம மகிழ்ச்சியாய் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது கடந்து போன பரிசுத்தவான்கள் கரகோஷமிட்டு மகிழ்ச்சி அடைவார்கள், தேவனை துதிப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. சரி, இது இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி. ஆனால் இந்த வசனத்தினுடைய மையம் ஓடக்கடவோம். எப்படி நம்ம சக்சஸ்ஃபுல்லாக ஓடணும்? இவ்வளோ பேர் நம்மை சூழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மரித்து போன லட்சமான பரிசுத்தவான்களின் கூட்டம் நம்மை வாட்ச் பண்ணிட்டு இருக்குது என்றால் நம்ம எப்படி ஓட வேண்டும்? இதுல வெற்றிகரமான வாழ்வுக்கு 5 வழிமுறைகளை இதனுடைய ஆசிரியர், இந்த எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தின் ஆசிரியர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஓட வேண்டுமாம் சொல்லி இருக்குது. பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவங்க பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிட வேண்டும். எல்லார் வீடுகளையும் டிவி இருக்குது. எல்லாரும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிற மக்களை டிவியில் பார்த்துருப்பீங்க. ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிற எல்லோரும், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க வெயிட்டை ரொம்ப குறைச்சிருப்பாங்க. ஒரு ஜான் தான் ஒரு கால் சட்டை போட்டிருப்பாங்க, ஒரு சாதாரண முண்டா பனியன் போட்டிருப்பாங்க. ஏனென்றால் வெயிட்டை குறைத்தால்தான் வேகமாய் ஓட முடியும். அது மாத்திரமல்ல, சரீரத்தில் வெயிட்டை குறைச்சிருக்கணும். சப்பையும் தொப்பையுமான ஒரு மனிதன் வேகமாக ஓட முடியாது. அப்பியாசப்படுத்தி பாடியில் உள்ள தேவையற்ற வெயிட்டை குறைச்சிருக்கணும். அப்போ தான் அவர் ஓட முடியும். இன்றைக்கு ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிற நாம் பாரத்தை தள்ளிவிட வேண்டும். இன்றைக்கு நமக்கு பல்வேறு விதமான பாரங்கள் உலகத்தில் இருக்குது, பாடுகள் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, இந்த பாரங்களை நீங்கள் சுமந்து கொண்டு வெற்றியாய் இந்த ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்தில் ஓட முடியாது. பாரத்தை தள்ளிவிடுங்கள். நிறைய பாரத்தோடு இருக்கிறோம்ல. சிலருக்கு கணவரை குறித்த பாரம், சிலருக்கு மனைவியை குறித்த பாரம், சிலருக்கு பிள்ளைகளை குறித்த பாரம், சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த பாரம், கவலை, பாரம். இது மனிதனுடைய வாழ்வை அநேக நேரங்களிலே தோல்வியுறச் செய்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்க வெற்றியா ஓடணுமா, பாரத்தை தள்ளிவிடுங்கள். எங்கேயா கொண்டு இந்த பாரத்தை தள்ளுவது? எனக்கு இருக்கிற பாடு, எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? சில நேரங்களில் நீங்க சொல்லக்கூடும், ஐயர்வாளுக்கு என்னையா கஷ்டம், அவர் மட்டுக்கு இருக்கிறாரு என்று நீங்க நினைக்கலாம். பாரமில்லாத மனிதன், கடினமில்லாத மனிதன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. ஆனா இந்த பாரத்தை என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உங்க பாரங்களை நீங்க சுமந்தீங்கன்னா தோற்று போவீங்க. உங்க பாரங்களை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அழகா சொல்லியிருக்குது, கர்த்தர் மேல் வைத்து விடு, வைத்து எடு அப்படின்னு சொல்லல,
இப்படி நம்ம கோவிலுக்கு வரும்போது ரொம்ப அழகாக தேவ சமூகத்தில் பாரத்தை இறக்கி வைக்கிறோம். திரும்பும்போது அப்படியே இந்த பாரத்தை தூக்கி கொள்ளுகிறோம், போய்விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நமக்காக சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நமக்காக பாடுகளை சுமக்கிறவர், நம்முடைய பிரச்சனைகளை சுமக்கிறவர், நமக்காக சுமந்து தீர்த்தவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மீது உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். ஒரு வயதான பாட்டியம்மா தலையில ஒரு பெரிய விறகு கட்டை வைத்து கொண்டு நடக்க முடியாம முக்கி முணங்கி நடந்துக்கிட்டே வந்தாங்க. அந்த வழியா ஒரு டிராக்டர்காரர் வந்தார். இந்த பாட்டி முக்கி முணங்கி நடந்து வர்றதை பார்த்த உடனே அந்த டிராக்டர்காரருக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. சொன்னார், பாட்டியம்மா வண்டியில் ஏறிக்கோங்க என்று சொன்னார். இந்த பாட்டியம்மா வண்டியில் ஏறிக்கிட்டாங்க. வண்டி புறப்பட்டு போனது. அந்த வண்டி ஓட்டுற டிரைவருக்கு இன்னும் முக்கல் முனங்கல் சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தால் அந்த பாட்டி அவங்க தலையிலேயே இந்த பாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டிரைவர் சொன்னாரு, பாட்டியம்மா இந்த பாரத்தை இறக்கி வையுங்கள், இந்த வாகனம் உங்களுக்காக சுமக்கும். இன்றைக்கு நம்முடைய பாரத்தை நமக்காக சுமக்கிற தேவன் இருக்கிறார். நம்மை ஆதரிக்கிறவர் அவர். பேதுரு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவர் மேல் உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விடுங்கள். உங்க கவலை, உங்க பாரம் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். விசாரிக்கிற தேவன் இருக்கிறார். நீங்க ஓட்ட பந்தயத்துல நீங்க வெற்றியா ஓட வேண்டுமா? ஒரே வழி உண்டு. உங்க பாரத்தை கர்த்தர் மேல் வச்சிருங்க, கடவுள் மேல் வச்சிருங்க. அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். இரண்டாவது, ஓட்ட பந்தயத்தில் வெற்றியாய் ஓடுவது எப்படி அவர் கற்றுக் கொடுக்கிறார். அங்க சொல்லி இருக்குது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு என்று சொல்லுகிறார். அது என்னது சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம்? இன்றைக்கு எல்லா மனிதர்களையும் எல்லா பாவங்களும் நெருங்கி நிற்பதில்லை. ஒவ்வொரு மனிதனையும் ஏதோ சில பாவங்கள் நெருங்கி நிற்கிறது. இதைத்தான் இவர் சொல்லுகிறார், நெருங்கி நிற்கிற பாவம். இதை தள்ளிருங்க. இல்லை என்றால் ஓட்டப்பந்தயத்தில் நீங்க வெற்றியாக ஓடவே முடியாது. நல்ல மனிதனா நீங்க இருக்கலாம், ஆனால் வெளி மனிதனுக்கு கூட நீங்கள் நல்ல மனிதனாக தோற்றமளிக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே மறைந்து கிடக்கிற சில பாவங்கள், உங்களை நெருங்கி நிற்கிற சில பாவங்கள் உங்களை ஆவிக்குரிய வாழ்விலே தோற்று போகச் செய்கிறது. இதை அநேக நேரங்களிலே நாம் பாவம் என்று சொல்வது இல்லை. இதுக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறோம்? பலகீனம் என்று சொல்லுகிறோம். இதுதாயா என்னுடைய பலகீனம். ஆனால் அது பலகீனம் அல்ல. பெரிய பாவமோ சின்ன பாவமோ பாவம் பாவமே. அன்றைக்கு அவர் டெய்லி பிரெட் என்கிற ஒரு தின தியானத்தில் ஒரு கதை ஒன்று வாசித்தேன். கதையல்ல, உண்மையாய் நடந்த சம்பவம். அமெரிக்க தேசத்தில் கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன் என்று இருக்கிறது. கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன், அங்கே நிறைய கடைகள் இருக்குது. கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன். இதை வாங்குவதற்காக ஒருவர் அந்த கடைக்கு சென்றார். ஃப்ரைடு சிக்கன் ஆர்டர் பண்ணாரு. அவங்க அதை பார்சல் பண்ணி அவர் கையில் கொடுத்துட்டாங்க. இவர் வீட்டுக்கு வந்தார்.
ஆசையோடு அந்த கென்டக்கி ஃப்ரைட் சிக்கனை சாப்பிடலாம் என்று அந்த பொட்டலத்தை பிரித்தார். ஆனால் அவருக்குள்ள ரொம்ப ஷாக். அந்த பொட்டலம் முழுவதும் அமெரிக்க தேசத்தினுடைய டாலர்ஸ், எத்தனையோ ஆயிரங்களுக்கு அதிகமான டாலர்ஸ் அதுல இருக்குது, கட்டுக்கட்டா இருக்குது. இதை பார்த்த உடனே அவர் அந்த பொட்டணத்தை அப்படியே மூடினாரு. தூக்கி கொண்டு அதே கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் கடைக்கு போனாரு. சொன்னாரு, ஐயா, நீங்க தவறுதலாக பார்சலை மாத்தி கொடுத்துட்டீங்க, இதோ அவ்வளவும் உங்களது பணம் என்று அவருடைய கையில கொடுக்குறாரு. அவங்க திறந்து பார்க்குறாங்க, ஒரே ஆச்சரியம். சொன்னாங்க, ஐயா, பேங்க்கு கொண்டு போவதற்காக இந்த பணத்தை பார்சல் பண்ணோம், எங்க கடைக்காரங்க தவறுதலா உங்களுக்கு ஃப்ரைட் சிக்கன் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க, உங்களது நேர்மையை பாராட்டுகிறோம். உடனே உங்க படத்தை எடுத்து நாளைக்கே பத்திரிகைகளில் போட வேண்டும். உங்க கார்ல இருக்கிறாங்களே உங்க மனைவி, அவங்களையும் கூட்டி கொண்டு வாருங்கள். இவர் சொன்னார், வேண்டாம் ஐயா, என் மனைவி வேண்டாம், நான் மட்டும், என்னை மட்டும் படம் எடுத்துக் கொள்ளுங்கள். அவங்க உடலை கண்டிப்பா உங்க மனைவியையும் கூட்டிட்டு வரணும். இவர் சொன்னாரு, மன்னிக்கணும் ஐயா, அது என்னுடைய மனைவி அல்ல. அடுத்த நாள் பத்திரிகையில செய்தி பெரியதாய் வந்தது. பண விஷயத்தில் உண்மையாய் இருந்தவர் குண விஷயத்தில் உண்மையாய் இருக்க தவறிவிட்டார். லட்சமான பணத்தை திருப்பி கொண்டு உண்மையோடு கொடுத்து விட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில அவர் பரிசுத்தமற்றவர். இன்று பண விஷயத்தில் உண்மையா இருக்கிற சிலர் குண விஷயத்தில் உண்மையாய் இருப்பதில்லை. சிலருக்கு பொறாமை அவங்களை நெருங்கி நிற்கிற பாவமா இருக்கும். சிலவங்களுக்கு பெருமை அவங்களை நெருங்கி நிற்கிற பாவமா இருக்கும். சிலவங்களுக்கு மற்றவர்களை குறித்து கோழு குண்டாம்பட்டி பேசுதல், பேசாம இருக்கவே முடியாத, அது அவங்களை நெருங்கி நிற்கிற பாவமா இருக்கலாம். சில மனிதர்களுக்கு பொய் சொல்லுதல் நெருங்கி நிற்கிற பாவமா இருக்கலாம். மற்ற எல்லாத்திலும் உண்மையா இருப்பாங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயத்துல தவறுகிறவர்களாக இருப்பாங்க. இதைத்தான் அவர் சொல்லி இருக்கிறார், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். இன்று ஒவ்வொரு மனிதனையும் ஏதோ சில பாவங்கள் நெருங்கி நிற்கிறது. அது பலகீனம் அல்ல, அது பாவம். பெரிய பாவமோ சின்ன பாவமோ, பாவம் பாவமே. உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். உன் பாவம் உன் வாசல் படியிலே படுத்திருக்கும் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அது ரொம்ப லைட்டா எண்ணி விட்டுறாதீங்க, இது ஒரு பலகீனம் என்று. இன்றைக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து ஆயத்தமா இருக்கிறாரு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் தெரியாதே, அவ்வளவு தூரம், இனம் கண்டுகொள்ள முடியாத தூரம் பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனவர். ஆனால் அந்த பாவங்களை மறைக்காதிருங்க, பலகீனம் என்று எண்ணி எளிதாக விட்டு விடாதிருங்கள். என்றோ ஒரு நாள் அது தலை தூக்கும் போது வாழ்வு சூன்யமாகிவிடும். அதான் சொல்லியிருக்கிறாரு, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், ஓட்ட பந்தயத்தில் உங்களை தோற்று போக பண்ணும். இன்றைக்கு இந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு அறிக்கை செய்து விட்டு விடுவோம், ஓட்ட பந்தயத்தில் வெற்றியாயிருப்போம். பாவங்களை மறைத்து மறைத்து மூடி மூடி வைத்தால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நித்தமின் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பாவத்தை மறைத்தால் குற்ற உணர்வு எலும்புகளை உலர்ந்து போக பண்ணும். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். உங்க ஓட்ட பந்தயம் வெற்றியாயிருக்கும். இன்னைக்கு உங்களை நெருங்கி நிற்கிற பாவம் என்ன? ஜீவனத்தின் பெருமையா, கண்களின் இச்சையா, மாம்ச இச்சையா,
எதுவாயிருந்தாலும் அறிக்கை செய்து விட்டுவிடும் போது இந்த ஓட்டப்பந்தயம் வெற்றியுள்ளதாய் அமையும். 2 காரியம் படிச்சிட்டோம். வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை என்னும் ஓட்ட பந்தயத்தை வெற்றியாய் ஓடுவது எப்படி? முதலாவது பாரத்தை தள்ளிருங்க, கவலைகளை கர்த்தர் மேல வச்சிருங்க. 2வது நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுங்கள். 3வது எப்படி ஓடணும்? அங்க சொல்லி இருக்குது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி ஓடுங்கள். இந்த ஓட்ட பந்தயத்தில் நம்முடைய கண் இயேசு மீது வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசுவையே நோக்கி ஓட வேண்டும். லக்கு இயேசுவாய் இருக்க வேண்டும். நான் சின்ன பையனா இருக்கும்போது மியூசிக்கல் சேர் என்கிற ஒரு விளையாட்டு விளையாடுவோம். இப்பவும் அது நடக்குது. இந்த மியூசிக்கல் சேர்ல மியூசிக் போடும்போது நாற்காலிகளை சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கணும். மியூசிக் நின்ன உடனே போய் நாற்காலியை பிடிச்சு கொள்ளணும். என்னால் ஒரு நாற்காலி பிடிக்க முடியவில்லை என்றால் தோற்று போனேன் என்று அர்த்தம். இந்த மியூசிக்கல் சேர்ல ஓடுறவங்க கண்ணு எதுல இருக்கணும் தெரியுமா? மியூசிக் அந்த சேர்ல இருக்கணும். சேரை பார்த்துட்டே ஓடணும். பறக்க பார்க்குறவங்களுக்கு நாற்காலி கிடைக்காது. அதான் அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்க ஓட்ட பந்தயத்தில் பறக்க பார்க்காதிருங்க, இயேசுவையே லக்காக வைத்துக் கொள்ளுங்கள், அவரையே நோக்கி ஓடுங்கள். உங்க ஓட்ட பந்தயம் வெற்றியாய் அமையும் சொல்லியிருக்கிறாரு. வெற்றியாய் உங்க வாழ்க்கை அமையணும்னா லக்கு இயேசுவாய் இருக்க வேண்டும். இந்த இயேசு யார்? அதையும் சொல்லிவிட்டாரு. விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குதுன்னா தி ஆரிஜின் ஆஃப் ஃபெய்த் என்றால் விசுவாசத்தின் துவக்கம். என்னுடைய விசுவாசம் இயேசுவில் துவங்கும் போது அதை அவர் வெற்றியாக முடித்து வைப்பார். வெற்றியாக முடித்து வைப்பார். என்னுடைய கல்லூரியில், இறையியல் கல்லூரியில் உள்ள ப்ரொஃபஸர் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார். பட்டாளத்தில் இருக்கிற ஒரு மனிதன் ஊருக்கு வந்தார். அவருக்கு அங்கே திருமணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் திடீரென்று பட்டாளத்தில் கூப்பிட்டாச்சுது, உடனே வந்துருன்னு சொல்லி. உடனே இந்த பட்டாளத்து வீரர் தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பெண்ணிடம் சென்று 365 போஸ்ட் கார்டை காண்பித்தார். அந்த காலத்தில் செல்ஃபோன்லாம் கிடையாது. அந்த 365 போஸ்ட் கார்ட்லேயும் அந்த அம்மா பேர் எழுதியிருந்துச்சு, அட்ரஸ் எழுதியிருந்துச்சு. சொன்னார், நான் பட்டாளத்துக்கு போகிறேன், திரும்ப வந்து உன்னை திருமணம் செய்து கொள்ளும் வரைக்கும் தினம் ஒரு போஸ்ட் கார்டு எழுதுவேன், இப்படி நம்முடைய உறவை வைத்துக் கொள்ளுவோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அந்த பட்டாளத்துக்காரர் தினம் ஒரு கடிதம் எழுதினாரு. 1 மாதம் அந்த ஊரில் உள்ள போஸ்ட்மேன் கொண்டு வந்து கடிதம் கொடுத்தார். 2 மாதம் கொடுத்தார். 3 மாதம் அந்த போஸ்ட் கார்டை கொடுத்தாரு. 4வது மாதம் பட்டாளத்துக்காரருக்கு ஒரு கல்யாண கார்டு போச்சுது. இந்த பெண்ணுக்கும் அந்த போஸ்ட்மேனுக்கும் திருமணம். கேட்கறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்குது இல்லையா? நல்லா கவனிங்க. செய்தி அனுப்பினது யார்? பட்டாளத்துக்காரரு. செய்தியை கொண்டு வந்தது யாரு? போஸ்ட்மேன். இந்த அம்மா செய்தியை அனுப்புன பட்டாளத்துக்காரரை விட்டுட்டு செய்தியை கொண்டு வந்த போஸ்ட்மேனை பிடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்வில் நாம் இப்படித்தான் இருக்கிறோம். செய்தியை அனுப்புகிறவர் தேவன், கொண்டு வருகிறவர் போஸ்ட்மேன். அது ஐயரா இருந்தாலும் சரி, இவாஞ்சலிஸ்டா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, they are nothing more than a postman. செய்தி கொடுப்பவர் தேவன். அவரை பிடிச்சுக்கோங்க. அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் விசுவாசத்தை முடிக்கிறவர். அவரை பிடிச்சுக்கோங்க. போஸ்ட்மேனை பிடிச்சுக்கிடாதீங்க. போஸ்ட்மேனை பிடிச்சிடாதீங்க. ஐயா, அந்த ஊழியக்காரரு, இந்த ஐயரு எல்லாம் போஸ்ட்மேன். ஆனா அவர்தான் தேவன், செய்தி கொடுப்பவர். அவரை சார்ந்து கொள்ளுங்க. உங்க விசுவாசம் போஸ்ட்மேன்ல அல்ல, தேவனில் ஆரம்பிக்கும் போது அதை ரொம்ப வெற்றியா அதை நிறைவு செய்வார்.
என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு நாள் பிரசங்கத்தில் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று சொன்னார். அவருக்கு நண்பர் ஒரு நாள் ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போனார். போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவர் கையில் காசு எடுக்க மறந்துட்டாரு. அவர் ஏற வேண்டிய பஸ் வருது, கையில் காசு கிடையாது. ஐயையோ, பணத்தை வீட்டிலேருந்து எடுத்துட்டு வர மறந்து விட்டோமே. அங்கனே ஜெபம் பண்ணாராம், ஏசாமி நான் ஊழியத்துக்கு சரியா போய் சேரணும். ஏசாமி சொன்னாராம் அவருடைய உள்ளத்துல, ஏறிக்கப்பா பஸ்ல. ஏறிட்டாரு. கண்டக்டர் வந்து டிக்கெட் கேட்டார். இவர் சொன்னாரு, ஐயா என் கையில காசு கிடையாது. கண்டக்டருக்கு கோபம் வந்துட்டு, காசு இல்லைன்னா ஏயா வண்டியில ஏறின, கீழே இறங்கு. ஏசாமி ஏற சொன்னாரு, ஏறினேன். ஏசாமி ஏற சொன்னார்னா காசு கொடு. காசு கிடையாது. 2 பேருக்கும் வாக்குவாதம். பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு இருந்த டிரைவர் வண்டியை நிப்பாட்டினாரு. என்னப்பா கண்டக்டர் அங்கே என்ன சத்தம்? திரும்பி பார்த்தவர் சொன்னாரு, கண்டக்டர், அந்த பிரசங்கிட்ட சண்டை போடாதப்பா, என் சொந்த சித்தப்பா, நான் கொடுத்துடுறேன் காசை. நல்லா கவனிங்க. இயேசுவை நம்பி விசுவாசித்தாரு, அவருடைய முகம் வெட்கப்படலை. நல்லா இருப்பீங்க, காசு இல்லாமல் பஸ்ஸில் போய் ஏறி விடாதீங்க. அவர் சொன்ன அந்த இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு உங்க விசுவாசம் கிறிஸ்துவில் துவங்கும் என்றால் அந்த விசுவாசத்தை அவர் ஹானர் பண்ணுவாரு. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசு, அவரை நோக்கி போங்க. உங்க லக்கு அவராயிருக்கட்டும், உங்கள் விசுவாசம் அவரில் துவங்கட்டும். அவர் அதை ஹானர் பண்ணுவாரு, முடிச்சு வைப்பாரு. அவரையே நோக்கி பயணம் பண்ணுங்க. 3 காரியம் படிச்சிட்டோம். லக்கை நோக்கி வெற்றியாய் நம்ம வாழ்க்கை பயணிக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது, பாரமான எல்லாவற்றையும் தள்ளிருங்க. 2வது செய்ய வேண்டியது, சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிருங்க. 3வது செய்ய வேண்டியது, இயேசுவை நோக்கி ஓடுங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே. அவரில், இயேசுவில் உங்கள் விசுவாசம் துவங்கினால் அதை வெற்றியாய் முடிப்பாரு, ஹானர் பண்ணுவாரு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்த்து அவரில் உங்கள் விசுவாசம் துவங்கினால் நீங்க வெட்கப்படவே மாட்டீர்கள். 4வது எப்படி ஓட வேண்டும் சொல்லியிருக்குது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், நமக்குன்னு கடவுள் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார், ஒரு வாழ்க்கையை நியமித்திருக்கிறார். அதில் ஓடுங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்கெல்லாம் எதில் ஓடுவாங்க? ட்ராக்ல ஓடுவாங்க. ட்ராக் மாறினால் பரிசு கிடைக்காது, மெடல் கிடைக்காது. நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுங்க. எனக்குன்னு ஒரு நல்ல ட்ராக் தேவன் உருவாக்கி இருக்கிறார். இந்திய தேசத்தில் ஏஷியட்ஸ் கேம் கல்கட்டாவில் நடந்துச்சு. ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா? அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய இந்திய தேசத்தை சேர்ந்த ஷைனி ஏப்ரஹாம், கேரளாவை சேர்ந்தவங்க, அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடினாங்க. முதலாவது வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கோல்டன் மெடல் கிடைக்கல. ஏன் தெரியுமா? ட்ராக் மாறிட்டாங்க. இப்போ அந்த அம்மா பேர் ஷைனி வில்சன். முன்னாடி ஷைனி ஏப்ரஹாம், கல்யாணத்துக்கு முன்னாடி. ட்ராக்ல ஓடணும், இல்லைன்னா நமக்கு முடிசூட்டப்படுவது கிடையாது. நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுங்க. நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டம், நம்ம எல்லாரையும் குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் ஐயா. ஒவ்வொரு மனிதனும் ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி மனிதன். மறந்துடாதீங்க, உங்களை குறித்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா படைச்சிருக்கிறாரு. நான் வேறு,
இங்க இருக்கிற சின்ன ஐயர்வாள் வேறு, அவரை குறித்த நோக்கம் வேறு, திட்டம் வேறு. என்னை குறித்த நோக்கம் வேறு, திட்டம் வேறு. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை குறித்த நோக்கம் வேறு, திட்டம் வேறு. மறந்துடாதீங்க. எப்படியா தெரியும்? நல்லா கவனிங்க. முன்னால சொன்னாங்க, இந்த இடதுகை பெருவிரல் உங்களை மாதிரி வேற ஒருவருக்கும் இருக்காதுன்னு சொன்னாங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க, உலகத்தில் 7 பேருக்கு அப்படி இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் ஒரு மனிதனுக்கு இருப்பது போல மற்றொரு மனிதனுக்கு இருக்காது. அது என்ன தெரியுமா? ஐரிஸ், கருவிழி. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இருப்பது போல இன்னொரு மனிதனுக்கு இருக்கவே இருக்காது. அதனால தான் ஆதார் கார்டு எடுக்கும்போது உங்க கண்ணை க்ளோஸ் அப்ல எடுக்காங்களா? அதுக்காக தான் எடுக்கிறாங்க. இப்போ அமெரிக்காலலாம் இந்த மாதிரி கார்டெலாம் கொண்டு போக வேண்டாம், ஏடிஎம் கார்டெலாம் வேண்டாம். போய் அந்த ஸ்கேனர் முன்னாடி நின்னா போதும், என் கண்ணை அழகாக ஸ்கேன் பண்ணும். கேட்கும், பர்னபாஸ் வாட் டு யூ வாண்ட், அல்லது ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. என் கண்ணை ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிடுறோம். இது எதை காட்டுகிறது? யூ ஆர் அன் இண்டிவிஜுவல். நீங்க ஒரு தனி நபர். தேவன் உங்களை வெவ்வேறு திட்டத்தோடு படைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றணும். இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் ஒரு தோல்வியுற்ற மனிதனாக மாறிவிடுவேன். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு பைக் ஒன்று வாங்கினேன். அந்த பைக்குடைய பெயரை சொல்ல விரும்பலை. அதை வாங்கின உடனே எல்லாரும் சொன்னாங்க, என்னையா இது, இந்த வண்டியை வாங்கிட்டீங்க, இட்ஸ் அ ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொன்னாங்க. ஏனையா அப்படி அங்கே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டிருக்கோம், அப்படி ஒரு யானையை வச்சு இழுக்கிற மாதிரி. ஆனால் இந்த வண்டியில் நான் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய மனைவியை ஏற்றியாச்சுன்னா வண்டி இழுக்காது. காலை வச்சு கிந்தி கிந்தி நடக்கணும், கொஞ்சம் தூரம் வண்டியை தள்ளணும், அதுக்கப்புறம் தான் அது இழுக்கும். அதான் சொன்னாங்க, அது என்னது? ஃபெயிலியர் மாடல். உருவாக்கப்பட்ட நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றாதிருத்தல். இன்னும் போட்டிருப்பாங்க, 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா 50 கிலோமீட்டர் போகும். எனக்கு 50 கிலோமீட்டர் அதில் கிடைக்காத. உருவாக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றால் அது ஒரு ஃபெயிலியர் மாடல். இன்றைக்கு தேவன் உங்களை உருவாக்கின நோக்கத்தை, திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் யூ ஆர் அ ஃபெயிலியர் மாடல். மறந்துடாதீங்க. என்ன நோக்கத்தோடு படைச்சாரு, என்ன திட்டத்தோடு படைத்தார், இதை நிறைவேற்றுவது அவசியம். ட்ராக் மாறினா, திட்டத்தை மாற்ற எண்ணினால் தோற்று போவோம். இந்திய தேசத்தில் நம்ம வாகனங்களை எந்த பக்கம் ஓட்டணும்? லெஃப்ட். எல்லா இடத்துலையும் எழுதி போட்டிருப்பாங்க, கீப் லெஃப்ட். அமெரிக்காவில் எந்த பக்கம் காரை ஓட்டணும்? கீப் ரைட். வலது பக்கம் தான் காரை ஓட்டணும். இப்போ என் கையில் அமெரிக்கன் லைசன்ஸ் இருக்குது. நான் நினைக்கிறேன், அது என்ன கீப் லெஃப்ட்டு, நான் கீப் ரைட்டில் தான் வண்டியை ஓட்டுவேன்னு நினச்சா என்ன நடக்கும்? ஆக்சிடென்ட் நடக்கும். தெய்வ சித்தத்தை, திட்டத்தை மாற்றி என் சுய சித்தத்தை நிறைவேற்ற எண்ணினால் தோல்வி, ஆக்சிடென்ட்ஸ். நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? தெய்வ திட்டத்திற்கு அர்ப்பணிக்கவில்லை. இன்னைக்கு நீங்க வெற்றியா ஓடணுமா? உங்க வாழ்க்கையில வெற்றி வேணுமா? நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுங்கள். இறுதியாக எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓட கடவோம். Let us run with perseverance. பொறுமையோடு ஓடுங்க, பொறுமையா ஓடுங்க. அவசரப்படக்கூடாது. நிறைய நேரங்களில் அவசரம் அவசரம். இன்றைக்கு இப்போ செய்யுங்க ஆண்டவரை, தப்பு இல்லை, உடனடியாகவும் தேவன் செய்யக்கூடியவர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் அந்த அந்த காலத்திலே செய்வார், நேர்த்தியாய் செய்வார், perfectly and beautifully.
பொறுமையா காத்திருங்க, ஏற்ற காலத்துல செய்வாரு. இன்னும் பேதுருவும் சொல்றாரா, 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்துல உயர்த்துவாரு, சரியான நேரத்துல உயர்த்துவாரு. நான் நினைக்கிற நேரத்துல இல்ல, அவர் நினைக்கிற நேரத்துல என்ன உயர்த்துவாரு. பொறுமையா காத்திருங்க, பொறுமையா காத்திருங்க, அவசரப்படாதிருங்க. உடனே செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு என் வாழ்வை குறித்து என்று மட்டும் தெரியும், இன்று மட்டும்தான் தெரியும், நாளை என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் என்னை படைத்த என் தேவனுக்கு என் வாழ்க்கை சக்கரம் முழுவதும் தெரியும். என்றைக்கு, எப்பொழுது, எப்படி செய்ய வேண்டும் அவருக்கு தெரியும். என் தேவனுடைய கடிகாரத்தில் முந்தி விட்டது அல்லது பிந்தி விட்டது என்பதற்கு இடமே கிடையாது. கரெக்டா அத்தினத்தின் காலத்தில் செய்வாரு. அதைத்தான் இவர் சொல்லி இருக்கிறாரு, பொறுமையோடு ஓடுங்கள், பொறுமையா காத்திருங்கள். அப்படி காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 5 காரியம் படிச்சிட்டோம். ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவங்க வெற்றியா ஓடணும்னா எப்படி ஓடணும்? முதலாவது படித்தோம், பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஓடுங்கள். 2வது படித்தோம், சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட்டு ஓடுங்கள். உங்களை நெருங்கி நிற்கிற பாவம் அது பலகீனம் அல்ல, பாவம். அதை அறிக்கை செஞ்சு விட்டாதான் வெற்றியா நீ ஆவிக்குரிய வாழ்வில் ஓட முடியும். 3வது, இயேசுவை நோக்கி ஓடுங்கள். அவர் விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். என்னுடைய விசுவாசம் அவரில் துவங்கணும், பிரசங்கியாரில் அல்ல, ஏதோ ஒரு குருவானவர் பெயரில் அல்ல, அல்லது ஏதோ ஒரு ஊழியக்காரர் பெயரில் அல்ல, இயேசுவில் துவங்கட்டும். அவர் அதை ஹானர் பண்ணுவாரு, வெற்றியா நிறைவேற்றுவார் அவரில் துவங்கினால். 4வது படித்தோம், நியமித்திருக்கிற ஓட்டம். உங்களுக்கென்று ஒரு நல்லதொரு வாழ்வை அவர் நியமித்திருக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்க்காதிருங்க, அவங்களை குறித்த சித்தம் வேறு, உங்களை குறித்த நோக்கம் வேறு. நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுங்க. கடைசியா பொறுமையோடு ஓடுங்க, பொறுமையோடு ஓடுங்க. என்றால் உங்கள் வாழ்க்கை என்னும் ஓட்ட பந்தயம் வெற்றியாய் முடியும். இதுதான் பவுல் அழகா சொன்னாரா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடுங்கள், ஓட்டத்தை வெற்றியாய் முடியுங்கள், விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள், நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபம் செய்வோமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களது வாழ்க்கை என்னும் ஓட்ட பந்தயத்தை வெற்றியாய் ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு என்று ஒரு நல்ல நோக்கம், திட்டம் வைத்திருக்கிறீங்க, அது நிறைவேற பலன் தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 557வது பாடலை நாம் பாடுவோம். மாற்றீர் என் கவலை. மகிமை
கிருபை நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த ஆராதனையிலே எங்களோடு கூட பங்கு பெற்ற தயவுக்காக நன்றி சொல்கிறோம். குறைவுகள் குற்றங்களை எங்கள் தேவாதி தேவன் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்போதும் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற அருமையான மக்கள் மீது உங்களுடைய திருக்கரம் அமர்ந்திருக்கட்டும். தேவன் எங்களுக்கென்று கொடுத்திருக்கிற நல்லதொரு வாழ்வுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை குறித்து வைத்திருக்கிற மேன்மையான திட்டங்களுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களது வாழ்வு உங்களது கரங்களில் இருக்கிறது. தேவன் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பவுல் சொல்லுவது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த வாழ்வு என்னும் ஓட்ட பந்தயத்தை நாங்கள் நம்பிக்கையோடு ஓட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் நடுவே எங்கள் தேவாதி தேவன் இறங்கி வாங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, குழந்தை செல்வங்களுக்காக ஏங்கி நிற்கிற அருமையான திருச்சபையின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் பிள்ளைகளது வாழ்வில் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பங்களும் வளர்ந்து பெருக உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படியே தகப்பனே, பல்வேறு விதமான தேவைகளோடு மனம் மடிந்து சோர்வாகி இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளது வாழ்விலே எங்கள் தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலும் பிள்ளைகள் செய்கிற எல்லா பணிகளும் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதி எங்கள் தேசத்தை விட்டு முற்றிலும் அகற்றப்படட்டும். மூன்றாவது அலை வரவே கூடாது. ஆண்டவரே, எங்கள் தேவாதி தேவன் எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை கொடுங்க. எங்களுக்காக, எங்களது பிள்ளைகளுக்காக, எங்களது பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களிலே பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கட்டும். வெளிநாடுகளிலே, வெளி ஊர்களிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை எங்கள் தேவாதி தேவன் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களது தமிழக அரசுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களது முதல் மந்திரிக்காக ஜெபிக்கிறோம். தெய்வ ஞானத்தாலும் பலத்தாலும் இடை கட்டி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மக்களின் நல்வாழ்வில் இந்த அரசு இதுகாரும் கருத்தூன்றி செயலாற்றுகிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த அரசு மக்களுக்காக செயலாற்ற உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மத்திய அரசுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் மக்கள் நலனிலே கருத்தூன்றி செயலாற்றட்டும். எங்களது பிரதம மந்திரிக்காக ஜெபிக்கிறோம். தேவாதி தேவன் இந்த தேசத்தை வழிநடத்துவதற்கு ஏற்ற ஞானத்தாலும் பலத்தாலும் அவர்களை இடைக்கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த தேசம் உங்களை அறிகிற அறிவிலே வளரட்டும். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. இந்திய மிஷனரி சங்கத்திற்காக மற்றும் இந்திய தேசத்திலே பணி செய்கிற எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். IMSக்காக, FMPBக்காக, IEMக்காக, இன்னும் பல்வேறு விதமான ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். தரிசனங்களை காத்துக்கொள்ள தேவன் கொடுத்த பணியில ஆண்டவரே நல்ல விடுதலையோடு செயலாற்ற ஏற்ற கிருபைகளை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மிஷனரிஸ்க்கு தேவையான பாதுகாப்பை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்தாபனங்களுடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து பிள்ளைகளோடு உங்களது பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இந்த புதிய வாரம்
ஆசீர்வாதத்தின் வாரமாக இருக்கட்டும். உங்கள் திவ்ய பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரசன்னத்தை வீச செய்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், நீடித்த வாழ்வை கட்டளையிட கடவர். மீண்டும் நாம் யாவரும் எழுந்து நின்று நிறைவு கீதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 670வது பாடலை பாடுவோம். துன்பங்கள் என்னை நெருங்கி வந்தாலும். என்
கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு போக கடவோம்.